ஒரு 11 மணில இருந்து புலம்ப ஆரம்பிப்பானுங்க பாருங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுமா சவுண்ட் கேட்கும்? இந்த ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா டன் 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 டன். ஏன்னா 4ஆம் தேதி 11 மணில இருந்து இந்த புலம்பல் அப்படிதான் ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இந்த சவுண்ட் தான் கேட்கறது, அப்படியே ரசிச்சு அதை கேட்கலாம். ஓகே, அடே எங்கடா உன் பொண்டாட்டி தனியா வந்து கொண்டுருக்க, தனியா வந்து கொண்டுட்டு 4ஆம் தேதி நாங்க கதறோம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு முடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்கிய நீ கதற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரிசல்ட் என்ன, நாங்கள் டிவிகேக்கு எகென்ஸ்டா வந்துடும், நாங்கள் கதறுவோம்னு நினைக்கிறியா? இல்லை, தப்பு 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 தப்பு, அதெல்லாம் அப்படிலாம் நீ நினைக்கவே கூடாது. இந்த டைம் 234 தொகுதியிலையும் டிவிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. சரியா? நாங்கள் கிங்கா என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தம்பி, ஆனால் நாங்கள் தான் இந்த எலெக்ஷனோட கிங் மேக்கர். சரியா? உங்களை மாதிரி சும்மா வாயில வடை சொல்றக்கும், காசை கொடுத்து ஓட்டு வாங்குறக்கும், ஓட்டு போடாத மக்களை திட்டுறக்கும், முன்னாடிலாம் வேட்பாளர் தான்டா திட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு மக்களே திட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு டிஎம்கே காரணங்க. முன்னாடி வேட்பாளர் திட்டிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு ஓட்டு போடாத மக்களை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க, நாளைக்கு கொல்லுவானுங்க. இந்த மாதிரி வன்முறையை கையில் எடுக்கிறது தான் இந்த திமுக அரசுக்கு நல்லாவே தெரியும். திமுக அரசு இதுதான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 60 ஆண்டு காலமாக இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்கள் கதறோன்னு சொல்லிட்டு நீ இப்போ வரைக்கும் கதறிட்டு இருக்கிய, வெடி வச்ச பண்ணி மாதிரி பதறிக்கிட்டு இருக்கிய, அதுதான் ஏன்னு தெரியல. அதே மாதிரி பைத உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வராத, உன் பொண்டாட்டி கண்டிப்பாக கூட்டிட்டு வா. ஏன்னா உன் பொண்டாட்டி தான் நமக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டரே. அவ்வளோதான், திட்டுறதுல தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாகவே இருக்குது, எப்படி சொல்கிறது, ஒரு காமெடியாகவே இருக்குது. டெய்லி 2 பேர் தான் வரணும், தனியாக வரக்கூடாது. புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் தான் வரணும், தனியாக வரக்கூடாது.